ஏங்க எவ்வளவு நேரம் கைய நீட்டுறது? பயமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, புடிச்சுக்கோங்க. ஏய், என்ன சொல்ற? நான் ஆல்ரெடி உன் கையை தானே புடிச்சிட்டு இருக்கேன். என்ன நீ உளர்ற? நீங்க தாங்க உளறீங்க. நான் ரொம்ப நேரம் கைய நீட்டிட்டு இருக்கேன். புடிங்க. ஐயோ, அப்ப நான் புடிச்சிருக்கிற கையே. ஐயோ ஐயோ, வெண்ணிலா வெண்ணிலா. பயப்படாதீங்க வருண். நீங்க இவ்வளவு நேரம் என் கையை தான் புடிச்சிட்டு இருந்தீங்க. என்ன ஏமாத்துறியா? கரண்ட் வரட்டும், உனக்கு இருக்கு பாரு. சரி வருண், உங்களுக்கு பயமா இருந்தா நான் வேணா ஒரு பாட்டு பாடட்டுமா? ஏய், பேய் சாங்க தவிர வேற என்ன வேணாலும் பாடு. ஏய் வெண்ணிலா, வேணாம், அப்படி சிரிக்காத, வேணாம். நீ பாட்டு பாடு. அனல் மேலே பனித்துளி, அலை பாயும் ஒரு கிளி. முதல்ல நாம இங்க இருந்து வெளியில போகணுமே. கரண்ட் வேற இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் தாங்க. ஆனா எப்படி? அங்க பாரு, அங்க ஜன்னல் தெரியுதுல்ல, நான் உன்னை தூக்குறேன். நீ யாரையாவது ஹெல்ப் கூப்பிடு. சரிங்க. ஹெல்ப் அத்தை, ஹெல்ப். ஐயோ, வருணுக்கு இருட்டுனா பயமாச்சே. அத்தை, பாத்துப்பா. அம்மா, நான் இவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கேன், உங்களுக்கு காது கேட்கலையாமா? நிஜமா எனக்கு கேக்கலப்பா. கேட்டிருந்தா கதவு திறந்து விட்டுருப்பேனே. அம்மா, வீட்ல சர்வன்ட்லாம் என்னமா பண்றாங்க? தண்ணி வரல, டோர் லாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்களாமா? நான் செக் பண்ணி சொல்றேன்ப்பா. ஏங்க, நீங்க கேள்வி கேட்க இதான் இடமா? முதல்ல வெளியே வாங்க, இங்க இருந்து போலாம். வாங்க வாங்க வாங்க. உங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை வெளியே தெரியாது. ஆனா குழந்தை இல்லனா இந்த சமூகம் வெண்ணிலாவை பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். அவளுக்கு உடம்புல ஏதோ குறை இருக்குன்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க. அதுக்காக மத்தவங்களுக்காக நான் வாழ சொல்லல, உங்களுக்காக, எங்களுக்காக உங்க வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிங்கன்னு சொல்றேன். எனக்கும் பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வருண் ஃபீல் பண்றீங்க? மத்தவங்கள பத்தி நாம எதுக்கு யோசிக்கணும்? நமக்கு நம்ம லைஃப், நம்ம சந்தோஷம் தானே முக்கியம். சீக்கிரம் உங்க பிசினஸ்ல சக்சஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அத்தையோட ஆசைய நிறைவேற்றி வைங்க. ஏய், லேப்டாப். என்ன? சாரி வருண், தெரியாம. ஏய், வாயை மூடு. இதுல என்ன இருக்கு தெரியுமா? பாத்து நடக்க மாட்டியா? கண்ணு என்ன பின்னாடியா இருக்கு? கவனிக்கல வருண், சாரிங்க. ஏய், சாரி கேட்டாலாம் சரியாயிடுமா? நாளைக்கு காலையில எனக்கு பிரசன்டேஷன் இருக்கு. ஹலோ சார், சொல்லுங்க. ஏங்க ரியா, என்னாச்சு உங்களுக்கு? மூச்சு வாங்குது. ரியா, லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார். அது ஒண்ணு இல்ல, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் மூச்சு வாங்குது. என்ன, இந்த நேரத்துல எக்ஸசைஸா? ஆமா சார், டெய்லி பண்றதுதான். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹெல்த்ல அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றீங்க, வெரி குட். சொல்லுங்க சார், என்ன விஷயமா கால் பண்ணிருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம். வெண்ணிலா தெரியாம என் லேப்டாப்பை உடைச்சிட்டா. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டிசைன்ஸ எதையுமே ரெக்கவர் பண்ண முடியல. அச்சச்சோ, என்ன சார் சொல்றீங்க? ஆமா ரியா, மார்னிங் வேற எனக்கு பிரசன்டேஷன் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் மார்னிங் 10 o'clock வந்துடுவாங்க. சோ எனக்கு அதுக்குள்ள மறுபடியும் எல்லா டிசைன்ஸும் பண்ணி தர முடியுமா? சார், மார்னிங் குள்ள வேணும்னா நான் எப்படி? ப்ளீஸ் ப்ளீஸ் ரியா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிசைன்ஸ் இல்லாம போனா நம்ம பொட்டிக் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும்.
ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார், பட் மார்னிங்குள்ள முடிக்க முடியுமான்னு தெரியல. அதான். உங்களால நிச்சயமா முடிக்க முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என் வீட்டுக்கு வந்துடுங்க. 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதை பண்ணி முடிச்சிடலாம். நீங்க அன்னைக்கு ஹெல்ப் பண்ணீங்க, எப்படியோ டிசைன் பண்ணிட்டேன். ஆனா இப்போ எவ்வளவோ ட்ரை பண்றேன், அதே மாதிரி டிசைன் வரவே மாட்டேங்குது. மார்னிங் எழுந்து பயங்கரமா டென்ஷன் ஆக போறாரு. நான் வெண்ணிலாவா தான் இத்தனை நாள் அவருக்கு பிடிக்காம இருந்தேன், இப்போ ரியாவையும் வெறுக்க போறாரு. இப்பதான் அது புரியுது. எனக்கு எதுவுமே தெரியல. உண்மையாவே நான் அவருக்கு சரியான ஜோடி இல்லை. அவன் சந்தோஷத்தை பெருசா பாக்குற உன்னை விட பெஸ்ட் ஜோடி வருணுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. நீ வேணா பாரு, வருணும் உன்னை சீக்கிரமா புரிஞ்சுப்பான். அப்புறம் நான் என்ன, இந்த உலகமே சொல்லும் நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அவர் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த டிசைன் கூட எனக்கு பண்ண தெரியல. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீ கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத, சரியா? இல்ல அத்தை, இதை முடிக்காம தூங்கினா வருண் அப்புறம் மார்னிங் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஓமா, எல்லாம் சரியாயிடும், போ. என்ன நம்மள தீவிர யோசனையில இருக்க? நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆகலைன்னு கவலையா இருக்கியா? இல்லக்கா, வருண் அவ்வளோ சீக்கிரம் மனசு மாற மாட்டான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தினா ஒரு சின்ன புரிதல் உண்டாகும். அது அவங்கள ஒண்ணு சேர்க்கும்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. வருண் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். நாளுக்கு நாள் அவன் வெண்ணிலாவை விட்டு விலகி போயிட்டே இருக்கான். வெண்ணிலாவும் அவனுக்கு பயந்து பயந்து ஒதுங்குறா. இவங்களை எப்படி ஒண்ணு சேர்க்கறதுனே தெரியல. அதான் ஒரே யோசனையா இருக்கு. என்ன பண்றதுக்கா? அண்ணாமலை, எனக்கு ஒரு யோசனை. அக்கா, என்னக்கா? அம்மா வெண்ணிலா, சீக்கிரமா காஃபி கொண்டு வாமா.